ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் தாயி. இத்தனை வருஷமா தான் யார் கூடவும் பேசாம இருந்தீங்க. இப்போவாவது வாழ போற இந்த பொண்ணுக்காக வாய் திறந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? பத்து மணிக்கு அவர் வந்துருவாரு. இப்பவே போனாதான் நேரத்தோட அவர் வீட்டுக்கு கூட்டு வர முடியும். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க தாயி. அவர் கேட்டா நான் என்ன தாயி சொல்றது? இதுதான் பதிலா? நான் குறை கேட்ட போறவி தாயி. அதனால்தான் முறையா எதுவுமே நடக்கல. நான் வரேன் தாயி. தேர் இழுத்தாலும் திருவிழா நடத்தினாலும் அரண்மனை வரட்டும் காத்து கிடப்பாங்களே. விதைக்கிற நாளானாலும் அறுவடை நாளானாலும் ஆரம்பிக்கிறது அரண்மனை தானே. சட்டம் போட்டு வச்சிருந்தீங்களே. ஊர் நாய் எல்லாம் விதப்புக்கு வாங்கடான்னா வீட்டுக்கு ஒரு நாய் வந்துருப்பாடு போல இருக்கு. என்னப்பா அது வில்லங்க? விதப்புக்கு வரமாட்டானுங்க, அறுப்புக்குன்னா வருவானுங்க. வருவானுங்க. அப்புறம் என்ன? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஏன் ஏதாவது தப்பு தாண்டா பண்ணிட்டாரா? அரவண சாரே சுகதன்னே. எங்கயா காக்கி சட்டில் ஒன்னே காணா? அது நீங்கள காணாம அப்டீல் வந்து. ஏன் என்ன சமாச்சாரம்? அது வந்து ಈ ಕೇಡಿ 12 முறை ஜெயிலுக்கு போய் பச்சை இன்னும் தெரிஞ்சிட்டிಲ್ಲ. நேத்து கூட ಈ ಕೇಡಿ ஒரு வீடு வந்து களவு செய்துட்டு இவனை ஞான் எந்த செய்யும்? ஓ அரசாங்கம் கொடுக்கற தண்டனை சரியில்லை. ஆமாமா, திருடனுங்களை ஜெயிலுக்கு தூக்கி போடுறாங்க, கூடவே சோத்தையும் போட்டுறீங்க. ஆமா, 6 மாசம் கழிச்சு அவுத்து முட்டுறீங்க. அவங்க எப்படி திருந்துவானுங்க? திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே நீ இந்த மாடுகளை விட்டு அவனை மதுரை வீரனாக்கிரு. கணக்கு மறுவினா எந்த சினிமாவோ? மாறுகால் மாறுகை வாங்குறது. இன்னைக்கு கூட இருக்கிற தானியம் அறுவடைக்கு குவியல் குவியலா விளைஞ்சு இந்த ஊருக்கே படி அளக்க போகுது. அம்மா பூமி தாயே, இன்னைக்கு சேரா இருக்கிற, நாளைக்கு சோறா விளையணும். ஐயா கறக்குதுங்க. விதப்பண்ணைக்கு கறக்கல கண்டா அறுப்பெல்லாம் பெருக்கண்டாண்டா. என்ன அரமனையில பெத்து அலங்காம வளர்த்து நாளான நாளு 5 வகை சோறு அன்னதானம் போட்டி ஆத்தா. இன்னைக்கு அரிசி வாங்க காசும் இல்ல, எங்க அண்ணனுக்கு பாசமும் இல்ல. வயசுக்கு வராத பொண்ணு வீட்டுல வச்சிருக்கேன், பாத்து போடுங்க. நீ மூக்க இருந்த பயலுக்கு வாக்கப்பட்டு ஒரு மூக்குத்தி மீதி இல்ல, ஒரு மிளகாய்க்கும் நாதி இல்ல. கைப்புள்ள இருக்கு, கை நிறைய போடுங்க. நீ கட்டினவன் சரியா இருந்தா கடலை பருப்புக்கு அலைய மாட்டேன், தெய்வத்துக்கு கண்ணு இருந்தா இப்படி தேங்காய்க்கும் அலைய மாட்டேன். அரிசி பருப்பு என்ன வைக்கல? இதெல்லாம் கருவானனுக்கே உருவான எழுத்தமணி. இதுல கட்டினவனை திட்டினா தீருமா, இல்ல கடவுளை திட்டினா தீருமா? நோய் நொடி வந்து பாயில படுக்காம இருக்கிறதே நம்ம தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியமம். நீ கடைசி பஸ்க்கு நேரமாச்சு, கை குழந்தை எடுத்துட்டு போறப்படு. காப்பிக்கு கற்பட்டு வேண்டாம், வெள்ளை சக்கரை கேட்டு வாங்கிட்டு வான்னு போன மாசமே தூணை பிடிச்சிட்டு அழுதாரு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ணங்க என்ன வந்துற போது சீக்கிரம் புறப்படம். நீ
வயித்துல இருக்கிறது ஒண்ணோ ரெண்டோ. என் பெருகாலம் முடியற வரைக்கும் ஊருக்கா இருக்குமோ என்னமோ. என் புருஷனுக்கு கோதுமையில தோசை சுட்டு மாசமோ 3 ஆச்சு. வர அண்ணே, நெய்யில தோசை சுட்டு நிறையவே 4 ஆச்சு. அண்ணே என்னல அண்ணன் புருஷன் அரிசி வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்ல, பருப்பு வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்லன்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்கு வந்தே. இப்ப ராத்திரில எதுக்கு ஊருக்கு போற? படுக்கறக்கா? அம்மணி நீ புறப்பட்டமணி. என்ன பேச்சு பேசுறீங்க சொந்த தங்கச்சிக்கிட்ட? தலையாட்டி பொம்மை மாதிரி நாம சொன்னதுக்கெல்லாம் கழுத்து நீட்டின காட்டி தானே அவ தலையெழுத்து இப்படி இருக்கு. இதுக்கு நாம தானே பாவப்படணும். இப்படி போய் கோவப்படுறீங்களே. வாங்க, தண்ணி காஞ்சு போச்சு. அதுக்குன்னு தங்கச்சி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடல. சிறுக்கி சினிமா பார்க்க காசு கொடுத்தா சினிமா பார்த்தா பரவாயில்ல, டிக்கெட் கொடுக்கணும் பாக்குறதுக்குனே போயிருக்கா. அவளுக்கு தான் கண்ணு இல்ல, ஊருக்குமா கண்ணு இல்ல. பார்த்து போடிச்சு அந்த கூத்த. அந்த அவமானம் தாங்காம தானே 50 ஏக்கராக்காரன அவசரமா மச்சானாக்குனீங்க. ஐயே பாவக்காய் ஒதுக்காதீங்க, பாய்க்குதான் கசப்பா இருக்கும், வயிற்றுக்கு நல்லது. ஐம்பது ஏக்கரா ஆம்பளைன்னு கட்டி வச்சா வருஷத்துக்கு ஒண்ணு பேத்த ஆம்பளைங்கிறத நெசமாக்கிட்டான். ஆனா 50 ஏக்கரான்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. இன்னைக்கு அந்த டிக்கெட் கிழக்கிறனாவது மானத்தோட கஞ்சி குடிக்கிறான். இந்த 50 ஏக்கரா ஆம்பளை இருக்கானே. யார் ஆம்பளை? ஆம்பளை இந்த தொண்டு மாவனை பத்தி இந்த கட்டல் ரூமுக்குள்ள பேசாதன்னு சொல்லி உனக்கு எத்தனை சொல்றது? ஆம்பளை ஆம்பளை மாசமானா பொண்டாட்டியோட பைய எடுத்து கொடுத்துட்டு கடைசி பசி காத்துட்டு இருக்கானே, அவனாடி ஆம்பளை. இந்த போல பொழைக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி எங்காச்சும் கொடுக்க சொல்லிடு. அவன் தொண்டு தேடியா பண்ணி தொண்டாட சொன்ன உன்னை வீட்டோட தள்ளி வச்சிருவேன் தெரியுமா? இந்த கடைசி ஆம்பளை இந்த போல பொழைக்கிறதுக்கு எங்காச்சும் போக சொல்லி அவன். வெதப்புக்கு பையனை வேட்டி வாங்கிட்டு வர சொன்ன, மாத்திக்கோங்க. என்னடா திங்கக்கிழமை பூ வச்சுக்கிறாளேன்னு தகச்சு போயிட்டீங்களாக்கும். நீ தலையில பூ வச்சுக்கிட்டாலே நான் கோவத்தை தள்ளி வச்சிருவேன்னு அன்னைக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. கண்ணு முன்னாடி நீங்க கல்லாட்டு இருக்கும்போது நான் எப்போ எங்கடிய மகன் உன்னை 10 மாசம் சுமந்த போது பாரத்தை கத்துக்கிட்டேன். முத்தம் கொடுத்து வளர்த்த போது பாசத்தை கத்துக்கிட்டேன். உன்னோட குழந்தைத்தனத்தை பொறுத்துக்காம உனக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கத்துக்கிட்டேமே கண்ணு. நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம். சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம், மன்னிக்கணும் நீங்க. நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அம்மா கல்லாக இருந்தாலும் தண்ணியில தூக்கி போட்டு ஊற வச்சு நாறு உரிப்போம். ஆத்து மணல் எடுத்து கயிறு விரிப்போம். பாடங்களும் ஏறவில்லை, பள்ளிக்கூடம் போகவில்லை, தத்துவத்தை அள்ளி விடுவோம். வாழும் வித்தைகளை கத்து கொடுப்போம். எத்தனையோ புத்திமதி கேட்டு புட்டோம், அத்தனையும் குப்பையில போட்டு புட்டோம். அட காணிக்கைய உண்டியலில் நிறைச்சு புட்டோம், கஷ்டம் வந்தா உண்டியல உடைச்சு புட்டோம். காசு பேசும் இது கலிகாலம், ஏழை வாழ்வு அட பரிதாபம். சுத்தி சுத்தி வாரோம், புத்தி சொல்லித்தாரோம், பாதைகளை மாற்றி விடுவோம். நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். சமூக சேவை
எடுத்துட்டீங்களா? அப்படி என்னடா பண்றீங்க? ஏ கிழவி, விவரம் புரியாம பேசாத கிழவி. டேய், என்னடா பேசாம இருக்கீங்க? எடுத்து விடுங்கடா. வாலிப பையனும் வயசு பொண்ணையும் சொல்லுவோம், காதல் பண்ணின ஜோடிகளுக்கெல்லாம் பண்ணி வைப்போம், கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி செஞ்சு வைப்போம், இவங்க கண்டபடி பத்து கஷ்டப்படாம கட்டுப்பாடும் பண்ணுவோம், குடும்ப கட்டுப்பாடும் பண்ணுவோம். என்ன மாதிரி கழிவுக்கு என்னடா பண்ணுவீங்க? நாங்கள் எல்லாம் காந்தி இல்ல, ஒருத்தன் கூட புத்தன் இல்ல, நாடுகளை கூறு பிரிச்சோம், வந்த சுதந்திரத்தை மாரடிச்சோம். முதலாளி, தொழிலாளி, விவசாயி, நெசவாளி அத்தனையும் நம் பயணம்தான். அதுல வித்தியாசம் இந்த பணம் தான். கால்வயிறு கூட இன்னும் நிறையவில்லை, சினிமா தியேட்டர்ல கூட்டம் மட்டும் குறையவில்லை. உற்பத்திய பெருக்கிட சொல்லுறாங்கடா, அத கேட்டு புட்டு புள்ள குட்டி பத்துட்டாங்கடா. நீயா மாறு, அட தூங்காது, நேரம் இதுதான் இனி ஏங்காது. பட்டமினி போதும் சொல்லுறத கேளு, நாட்டை இனி மாத்தி விடுவோம். நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். ஐயோ சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம். சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம், மன்னிக்கணும் நீங்க. சேவை செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். மிஷினை நிறுத்திட்டு என்ன அரட்ட? மிஷின் தான் ரிப்பேரு, வாய் மாதிரி பேரு. ரிப்பேரா? அப்ப ரிப்பேர் பண்றவனை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? அண்ணே, காலையில இருந்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிறேன், டைட்டே ஆக மாட்டேங்குது. முறுக்குறானா? கிராஸ் பண்ணற பள்ளிக்கடி தம்பி ஸ்பேனரோட வருது, ஏதாவது இடக்கு மடக்கா ரிப்பேர் பண்ணி போட போகுது. பாகடி, வீட்டுல செய்யறதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு. இத பாரு தம்பி, உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அரமனையோட உத்தரவு. ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ. யோ மொட்டை, நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு யோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லி அப்பயா வந்திருக்காரு, நீயே சொல்லு. நானும் திருச்சிக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன். விவசாயம் ஒண்ணும் திருப்திகரமா தெரியல. மதுரை பக்கம் போய்க்கிறேன், கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. தஞ்சாவூர்ல ஆணை கட்டி தான் போர் அடிச்சாங்க. ஆனா 5000 விளைச்சல் இந்த வருஷம் நம்மளுக்கு உள்ள பிரைஸ். ஏனுங்க, ஏக்கராவுக்கு ஒரு 40-50 மூட்டை தருவீங்களா? குத்து மதிப்புல இருக்கு. ஏண்டா எவ்வளவு மூட்டை வந்துச்சு? 65. சிந்தினது செதறது எல்லாம் சேர்த்து 67 மூட்டை தாங்க. தம்பி தப்பா சொல்லுதுங்க. அப்ப எல்லாத்தையுமே அரிசி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயா, அரிசிக்கு பாதி நெல்லு, அவளுக்கு பாதி நெல்லு. ஏண்டா அவளுக்கு எத்தனை மூட்டை? 150 மூட்டை. எங்க போச்சு? 100 மூட்டை பாலக்காட்டுக்கு. அப்புறம் நேத்து எங்க போச்சு? மைசூருக்கு. நெல்லடா நீ முன்னால வாடா, முன்னால வாடா. சொல்லு, எங்க போன? எங்க போன? சோசியல் சர்வீஸ். தெரு பொறுக்கு இங்கிலீஷ்ல அப்படித்தான் சொல்லிட்டு போகணும் போல இருக்கு. எங்க போன? சமூக சேவை. அப்படின்னா மதுவிலக்கு, குடும்ப கட்டுப்பாடு. மது ஓ குடிக்கிறவங்க வேண்டாம்னு சொல்ல போனீங்களா? எத்தனை காலம் நாளை குடிக்கிறதுலயும் சத்தியம் பண்ணி கொடுத்தானுங்க. அப்படின்னு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு தெரியுமில்ல, அறுக்கிறது. கேளுங்க ஐயா, பொன்முடி கிராமத்து அரமனையோட ஒத்த வாரிசு புள்ள அறுக்கறதுக்கு ஆள் பிடிக்க போய்க்கிறேன். ஏண்டா உனக்கு வேற பொழப்பில்ல? ஆளாளுக்கு அறுத்துட்டா அறுப்புக்கும் மிதப்புக்கும் அரசாங்கம் ஆள் கொடுக்கு. அறுக்க சொல்றானுங்களே, அவனுக்கு எத்தனை பேரும் அறுத்துக்கானுங்க வாட வர ஆட்கள். அப்புறம் ஈரோட்ல விவசாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சுதானுங்க, ஆனா விலையோட கூடி வரலீங்க. காட்டுறேன் நம்மள யாருன்னு. காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு கூத்து. கூத்து ஊத்து, ரசம் ரசம் ஊத்து.
என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். படிவே ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பாதான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கிறியாக்கு. போ போய் எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டுக்கிற. இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. ஏய் அப்பா இங்க வா. ஏனுங்க? மேல ஏறி அந்த காலைக்கு போற கழுத்து மணி எடு. அது காலை வேற புதுசு, மூக்கணங்கர் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணவனு. இந்தாங்க கொஞ்சம் இரு. ஏய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிதி எடுக்கிற சேர போட்டு ஏறி ஏடுறா. இது உங்க நாக்காளியாச்சே. எந்த நாக்காளி? நாளைக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதி விட்டேன். எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கான்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியா? பரவாயில்ல. ஆனா பெருசா எழுதாத. இல்லாத என் பையனுக்கு கல்யாண வயசாயிடுச்சுன்னு ஊர் சொன்னாங்க. அரண்மனைக்கேத்த பொண்ணை பாருன்னு நீங்க சொன்னீங்க. அஷ்டலட்சுமி மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு நான் சொன்னேன். ஆனா அவன் ஒண்ணு சொன்னானே. நிர்மலா, மது, bless me மது. நீ முதல்ல இந்த Dress கழட்டு, அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற. டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு எதுக்கு இந்த நன் Dress? இந்த Dress போட்டுக்கிட்டே போறேனே மது, ப்ளீஸ். இதோ பாருமா, நினைச்சவங்க எல்லாம் போறதுக்கு இல்ல இந்த Dress. மனசு ஒரு நிலையா நிலைச்சவங்க தான் போடணும். நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாஸ்திரியாக போறேனே. நீ கன்னியாஸ்திரி ஆனப்புறம் போட்டுக்கலாம். நானே உனக்கு கொடுக்குறேன். முதல்ல இந்த Dress யார்கிட்ட வாங்கினியோ அவகிட்ட திருப்பி கொடுத்துடு. இந்த ஊருக்கு போன உடனே ஃபாதர் சூசை கிட்ட இந்த லெட்டர் கொடு. வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு. மது. ஏய் இங்க வாடி. இதோ பாரு, நீ பிறந்ததுல இருந்து எங்களையும் இந்த கோவிலையும் தான் அம்மா அப்பாவா நினைச்சு வாழ்ந்துட்ட. உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கொடுப்பனை உனக்கு இல்லாம போச்சு. வெளி உலக ஆசா பாசம் என்னன்னு தெரியாத உடனே கன்னியாஸ்திரி ஆக்குறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வா. புறப்படுமா? நீ நல்லா இருக்கணுமா? அண்ணே, காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க அண்ணே. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்கா? காசு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. ஏலேய், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்குன்னு அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும். ரூட்ட மாத்துங்க அண்ணே. மாத்தி நம்ம ரைஸ் மில்லு கல்லாப்பட்டியில கைய வைங்க அண்ணே. பேண்ட் தானா வரும். அண்ணே பேண்ட் வேண்டா.
தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் செல திருட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன்னை அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழே வெள்ளை துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாதா? ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டுறான். டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே? இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைம் ஆச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேட்கல. ஐ வாண்ட் யூ தி பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. அண்ணே, அண்ணே உட்காருங்க. வேட்டியை பிடிச்சா வந்து பேண்ட வாங்கிட்டு வாங்கண்ணே. ஓடுங்கண்ணே, பிடிக்கண்ணே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அட கோட்டை போட்டுட்டு போறேன். டேய், எனக்கு பேண்ட் தான்டா வேணும். டேய், கொஞ்சம் நில்றா. டேய், Oh God, I'm trapped. Oh God. ஐயோ. டேய் பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட் குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. Please, go away. பேண்ட வேண்டா. Please. ஐயே, ஏன்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடுறா, குடு, Go. குடுறா. Push up. டேய் பஞ்சு முட்டாயே, நம்ம Get away. உனக்கு தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நான் குடுத்துறா. No. மயிலே மயிலேனா பேண்ட் அது இங்கிலீஷ் தான் போடும். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பார்க்கல. நான் எதுவும் பார்க்கல. ஐயோ, பொம்பளையா போயிட்டானே. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லிடாத. இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். டேய், ஒண்ணு நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டாம், நானே பாடிடுறேன். கால்ல விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திர ஏந்திர ஏந்திர. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா கோதுமையை இலவசமா தர்றாங்களாமே பாதரு. அடப்பாவி, சாப்பாட்டுக்காக ஒருத்தன் கட்சியை தான் மாத்துறா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். பாதரு போ, 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 போ. பாதரு. பாதரு, என்ன? அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன உன் சீல நான் உடைப்பேன். ஓடா. ஃபாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டத்தோல நீங்க உரிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ளை பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாதை. நான் ஃபாதர் சூசையை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் சூசை இருக்காரா? ஏ கிளமெண்ட்,
இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. ஹலோ, ஐம் ரெவரண்ட் ஃபாதர் வின்சென்ட் பார்க்கர் சூசே. ஹலோ ஃபாதர், ஐம் ஜே நிர்மலா. நான் சென்ட் மேரிஸ்ல இருந்து வரேன். மதர் சுப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஃபாதர், நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா? இந்த செடி கொடி இதெல்லாம் பார்த்து ரசிய, அதுலயும் கடவுள் இருக்காரு. லெட்டர் படிச்சீங்களா ஃபாதர்? அப்ப நான் இங்கேயே தங்கிக்கட்டுமா ஃபாதர்? நீ இங்க தங்க கூடாதுன்னு லெட்டர்ல எழுதி இருக்குமா? நன்னா வரவங்க தான் இங்க தங்க முடியும். டாக்டரா வரவங்க அரமனை வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் தங்கணும். நீ அரமனையை போய் பாரு. எனக்கு கான்வென்ட் வாழ்க்கை தான் தெரியும் ஃபாதர். நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ஃபாதர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாதர். இந்த பாரு, ராமனோட 14 வருஷத்து வனவாச அனுபவம் தான் அவனை ஒரு நல்ல அரசன் ஆக்குச்சு. நீ இங்க தங்க போற 2 வருஷ அனுபவம் தான் உன்னை ஒரு நல்ல நன்னாக்கும். புறப்படு. இந்தா இரு பையத்தா, உனக்கு நன்ட்ரெஸ்னா பிடிக்குமாம? 2 வருஷம் கழிச்சு வா, அப்புறம் அந்த அங்கேயே தரேன். அம்மா, அம்மா அப்பா இல்லன்னு சொன்ன, அது என்னது இது? ஜே நிர்மலா. ஜீசஸ் ஃபாதர், ஜீசஸ் நிர்மலா ஃபாதர். நம்ம எல்லாம் கடவுளோட பிள்ளைங்கன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. உங்களுக்கு தெரியாதா? இன்டெலிஜென்ட் கேர்ள். பெரியோர்களே, தாய்மார்களே, வழக்கம் போல பஞ்சாயத்து தேர்தல் வராது நினைச்சோம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு. அதுல வழக்கம் போல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமனையே வழக்கம் போல தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டவர் நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கும்பிடுங்க. மச்சான், மச்சான், தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம அப்படியே தட்டிட்டு இருக்கீங்க. போனுக்கு குடியா மைக். மாப்ள, குட் மார்னிங். சைலன்ஸ். மைக் செட்டிங். 1 2 3 4 4 3 5 2 5 3 4 2. இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனி வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன். மைக்கப்படியா மச்சான், மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குச்ச போட்டுமா? மாலைய வேணாங்கிறீங்களா? மாப்பிளைக்கு போட்டுறேன். மாப்பிள நீங்க நல்லா இருக்கு மாப்பிள. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அடுத்த மாசம் வர மாப்பிள. அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துருங்க மாப்பிள. நல்லா இருக்கு மாப்பிள. மச்சான் தூக்குறாங்க மச்சான் தூக்குறாங்க மச்சான் விட்டு விட மாட்டேங்கிற. புது டாக்டர். வணக்கம். புதுசா வந்துக்கிற டாக்டர் மணி. வந்து 3 நாள் ஆச்சு. சமாச்சாரத்தை சொல்ல மணி. ஹாஸ்பிடல் திங்ஸ் எல்லாம் கணக்குல குறையுது. கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. மருந்து மாத்திரையை கூட திருடிட்டு போயிடுறாங்க. பாருங்க, கட்டில் மெத்த கூட காணாம போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இந்த ஊருக்கு நீங்க தான் சீஃப்னு சொல்றாங்க. சோ உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. சாமியே அபராதம் எடுத்து வந்து தண்டிச்சாலும் சரி, இல்ல சர்க்காரு அபராதம் போட்டு தண்டிச்சாலும் சரி, திருட்டு பசங்க திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே அந்த புள்ளகட்ட என்னென்ன பொருள் வேணும் லிஸ்ட் காட்டி எழுதி நாளைக்குள்ள பார்த்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்பட பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஐயோ, மாட்டி விட்டானே. ஆமா, நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டி ஓட்டுறானே அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டான். தெரியாம பண்ணிட்டப்பா.
ஊர்க்காரங்கெல்லாம் காரி துப்புற மாதிரி விடிகிற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கவனிச்சுட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். கோ, என்ன பழி வாங்குறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலைய புடிச்சு செவுத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவர்தான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. Anyway, it's my mistake. I'm sorry. உங்களுக்கு பேண்ட்டை விட சாரி தாங்க நல்லா இருக்கு. Thanks. நம்ம பேர் முத்துவேலுங்க. உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான்னு வச்சிருக்க கூடாது? சரி, இனிமே மாத்தவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். Good night. ஏங்கப்பா, ஆல் இந்தியா ரீதியில இப்படி கும்முன்னு ஒரு கட்டையை நான் பார்த்ததே. எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாரமே குறைஞ்சிடும். நீங்க முதல் போங்க. எங்கோ, நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவு கட்டினதுல நீங்க ரொம்ப பெரிய டாக்டர். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. It's my duty. No formality. You are very very beauty. ஆமா, இந்த கீழ்பெட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பட்டி என்னங்க? கீழ்பட்டி, மேல்பட்டி, நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்துப்படி. கொடுங்க ட்ரங்க் பட்டிய. வாங்க, பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல், உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு 7-8 காரணம் இருக்குங்க. என்னங்க? 1, எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி. 2, கொஞ்சம் ரத்த கொதிப்பு. 3, வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி. 4, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. 5, அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா, அதனால அதை காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியால இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. வெல், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. குழந்தை குட்டி? இல்ல, டியூப்ல ஏதாவது பெத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க, உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியதில்ல, ஜாம்னு உட்கார்ந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க. முதல்ல இத புட்டிங்க. இத பாருங்க, வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுனாலதான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும், பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திட்டு இருக்கிறதே கௌரவமா நினைக்கிறாங்க. You see, மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா? நமக்குலாம் எதுக்குங்க வருமானம்? அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு, அதெல்லாம் நம்மளுதுங்க. இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு, அதுவும் நம்மளுதுங்க. எல்லாம் மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க. இப்படி ஊர்ல இருக்கிறதெல்லாம் காட்டி உங்களுதுன்னு பெருமைப்படுறீங்களே, அது பெருமை இல்லைங்க. உங்க பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது SSLC சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க. ஐயோ, என்ன குழப்பறீங்களே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சுயமா சம்பாதிங்க, அதுதான் சுயமரியாதைன்னு சொல்றேன். சம்பாதிக்கிறதா? நான் வேலைக்கு போன எங்க அப்பா என்ன தூக்குல தொங்க விட்டுருவாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு. நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, நாளையில இருந்து பாருங்க. இந்த வானத்து மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன். ஓம் கணேசா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிறுக்கு போட்டு எரிஞ்சல் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் துவையலட்சி திங்கலாம் இருந்தேன், அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன் நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏய் லோட்டா, சரியான தேங்காய் பிடிக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல முதலாளி, லாரிய விட்டு கீழே இறங்கினாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டியை வேணாலும் ஓட்டுவார்.
ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திடுவார். ஓஹோ, முன்னாடியும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணே, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா, இது என்ன முட்டை? ஆமா, கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்குடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். முதலாளி, அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். ஓட்டா இந்தா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பை டேய், 9 பட்டற ராகு காலண்டா. அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. டேய், நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ணே, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது? இந்த நாய் விட்ட தைரியம்டா உனக்கு. சொந்த கால்ல நிக்கிறான், சொந்த கால்ல சொத்த வச்சுட்டு படவா ராஸ்கல். உனக்கு சர்டிபிகேட் ஒரு கேடு, சர்டிபிகேட். சுயமா சம்பாதிச்சது என் 10ஆம் கிளாஸ் சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதுக்குதான் டெய்லி பூ பொட்டு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேங்க. சுயமா சம்பாதிக்கிறதா? நான் சுயமாக சம்பாதிக்க முடிவு பண்ணுனேன். எங்க அப்ப என் மூஞ்சியில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்த மாட்டாரு. என்ன தூக்கில தொங்க போட்டு சிரிப்பாருங்க. டாக்டர்மா, அரமண மகன் விஷம் குடிச்சிட்டாரு. இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. கட்டப்படாதீங்கம்மா. என்ற மகன் கண்ணு திறக்காம படுத்திருக்கானே. ஒண்ணும் இல்லைங்க, அரமணை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தம்பி பூச்சி மருந்து குடிச்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க. நீ வெளியில போயா. அம்மா, அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ற புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேனே. ப்ளீஸ். என்னைக்குதான் இவனை இன்னொருத்தி கையில ஒப்படைக்க? பிலோ பாத்து கிண்ணிட்டு கொண்டு வா. டாக்டர், டீசல் பெரியசாமி சாணி ஆடுறதுக்கு எடுத்து போயிட்டாங்க.
டியூப தண்ணி தொட்டி போட்டாச்சுங்க. அவசரத்துக்கு வாயிலேயே உறிஞ்சி எடுத்துருங்க. ஸ்டூபிட் பீப்பிள். மாரியாத்தா என் மவனை காப்பாத்து தாயி. உங்களுக்கு அறிவுதான் இல்ல நினைச்சேன். வாழணுங்கிற ஆசையமா இல்லாம போச்சு. அப்பா ஒண்ணுதான் உலகமா உங்களுக்கு? அவர் அடிச்சா உடனே அந்த உலகம் இருண்டுடுமா? உங்க வயசுக்கும் பிஹேவியர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவோட வாழ்ற நீங்களே இந்த முடிவுக்கு வந்தா என்ன மாதிரி அனாதைங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி வந்தாதான் புத்தி வரும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? மீண்டும் எலி மருந்து சாப்பிட்டா இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? யோ, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேயா? உங்களை கட்டிக்கிட்டா உருட்டுவானுங்க. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசிய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்தித நீங்க அப்பா அம்மா இல்லாத அனாதை. நான் அப்பா அம்மா இருந்தும் அனாதை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. உங்க அழகும் அறிவும் என்ன ஒரு புது மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க? நாங்க வெக்கமா இருக்கா? அப்போ மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே கன்னியாஸ்திரி ஆகி கடவுளுக்கு சேவை செய்யறத முடிவு பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஆடை என்னங்க நீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு சேவை செய்யறதை விட உங்க கண்ணு முன்னால அடி உத வாங்கி கஷ்டப்படுற எனக்கு உங்க வாழ்க்கையை தந்து உதவ கூடாதா?